ஒரு கவிதை ஃப்ரண்ட் பேஜுக்காக ஒரு பொண்ணோட போட்டோ வரைஞ்சு கொடுன்னு கேட்டனா, நீயும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டு எனக்கு வரைய வரலன்னு சொன்னியா? ம், ஆமா சொன்னேன். நான் உன்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ தானே கேட்டேன். ஆ, நீ எதுக்கு காவேரியோட போட்டோவை வரைஞ்ச? ஆ, ஐயோ அப்படி இல்ல அமுதா, நான் எந்த இன்டென்ஷன்லயும் வரையல. சும்மா ஏதோ நான் வரைய ஆரம்பிச்சேன். போக போக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது காவேரி மேடத்தோட போட்டோ. அது எப்படி காவேரியோட போட்டோ வரும்? தெரியலையேம்மா. அப்போ மனசுல காவேரி இருக்காங்கன்னு அர்த்தம். ஐயோ அமுதா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. ம்ஹும். அண்ணே, ஒரு விஷயம் நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ள வருதுன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு. காவேரி மேடம் உன் மனச பாதிச்சிருக்காங்களா? தெரியலையே அமுதா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது. என்ன மாதிரி அவங்களும் ஏதோ ஒண்ணு தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தோணுது. புரியலையே. ஆ, இல்ல, நான் எதுக்கு அந்த ஈஸ்வர முதலாளி கிட்ட வேலைக்கு சேரணும்? ஏன் அங்க காவேரி மேடத்தை நான் சந்திக்கணும்? ஆ, அவங்கள பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ, இதெல்லாம் எதுக்கு என் வாழ்க்கையில நடக்குதுன்னு எனக்கு தெரியல அமுதா. அண்ணே, தெரியாம நடக்கிற சம்பவத்துக்குள்ள தெரிஞ்ச ஏதோ ஒரு சம்பவம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் ஒருவேளை அந்த காவேரி மேடத்துக்கும் இருக்கான்னு எனக்கு புரியல. என்னன்னே தெரியலம்மா, ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. குழப்பமே இல்லைன்னு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத தொடர்பு இருக்கு. அது என்னன்னு நேரம் காலம் வரும்போது தெரிய வரும். இப்போதைக்கு நீ நிம்மதியா இருன. சரி. காவேரி மேடம், காவேரி மேடம். ஹலோ. ஓ, ஆ, ஆ? ஆ, இந்தாங்க பணம். கார் சாவி. போங்க. ஆ, ஆ. ஏங்க, இந்த ஜிமிக்கி கம்மல் ஆமா,
ஜிமிக்கி கம்மல். இப்ப என்ன அதுக்கு? இல்லங்க, அது என்னோட ஜிமிக்கி கம்மல். ஆஹா. நீங்க ஜிமிக்கி கம்மல்லாம் போடுவீங்களா என்ன? ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே முருகா. ஏங்க விளையாடாதீங்கங்க. இந்த ஜிமிக்கி கம்மல் என்னோடதே தான், நான் வாங்கினது. ஏங்க வாங்க தானே செஞ்சீங்க, உட்கார்ந்து செய்யலல்ல நீங்க. நீங்க ஏதோ செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கின மாதிரி நானும் கடையில போய் வாங்கியிருப்பேன்ல. இல்லங்க, இந்த டிசைன் சத்தியமா வேற யாருக்குமே கிடைக்காது. ஓ, ஏன்னா இது ரொம்ப ரேரான டிசைன்ங்க. அது மட்டும் இல்ல, திஸ் இஸ் வெரி யூனிக். என்னங்க கதை விடுறீங்க? அது எப்படி ரேரான டிசைனா இருக்க முடியும்? அது எப்படிங்க ஒரே ஒரு யூனிக் டிசைன் இருக்க முடியும்? ஹலோ, அது மயில் ஜிமிக்கிங்க. ஆமா. ஒரு அட்டையில 12 ஜிமிக்கி இருந்தாலும் ஒவ்வொரு ஜிமிக்கிலையும் மயில் ஒவ்வொரு சைடு பார்த்துட்டு இருக்க மாதிரியான டிசைன் இது. தலைய வளைச்சு மயில் வெக்கப்படுற மாதிரி இருக்கிற இந்த டிசைன் என்னோடது. அது நான் பர்டிகுலரா வாங்கினது. சத்தியமா இன்னொருத்தர் திருச்சியில இந்த மாதிரி டிசைன் வாங்கவே முடியாது. புரியுதா? சோ ப்ளீஸ், அது என்னோடதான், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஜிமிக்கிய வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே புடிங்கிட்டு போயிடுவீங்க போல இருக்கே. ஏங்க அது என்னோடதுங்க. அதை நான் எனக்கு வேண்டிய ஒருத்தருக்காக வாங்கினது. வேற யார்கிட்டயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வேண்டிய ஒருத்தவங்களா? யார் அது? அது ஏங்க அதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏங்க இதே மாதிரியே நீங்க மயில் ஜிமிக்கி வாங்கியிருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா இதே போல ஜிமிக்கிய நானும் வாங்கியிருக்கேங்க. இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லைங்க மேடம், இது என்னோடதுதான். சத்தியமா கொடுத்துருங்க. ஏங்க உங்க ஜிமிக்கிய வாங்கி என்ன செஞ்சீங்க? எங்க வீட்டுல ஒரு இடத்துல பத்திரமா நான் வச்சிருந்தேன். ஓ, உங்க வீட்ல வச்சது எப்படி இங்க வரும்? நீங்க எங்க வச்சீங்களோ அங்கதானே போய் தேடணும். சரிங்க, நான் போய் பார்ப்பேன். அங்க இல்லைன்னா சத்தியமா நான் நேரம் இங்க தான் வருவேன். அப்ப நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும், சரியா? நீங்க போய் உங்க வீட்ல நல்லா தேடுங்க முருகன், அது அங்க கிடைக்காது. அதுக்காகலாம் நான் இதை தந்துட மாட்டேன். இதை நான் தான் வச்சுப்பேன். இது என்னோட ஜிமிக்கி கம்மல் தான். அமுதா என்ன பண்ற? ஒரு நிமிஷம் வா, இங்க வா. என்னண்ணே நீ மட்டும் தனியா வந்திருக்க, அப்பா வரலையா? இல்ல இல்ல இல்ல. அண்ணே என்னென்ன தேடுற? ஒண்ணு இல்லடா, எங்க போச்சு? காணோம். இங்கதானே வச்சேன். என்னடி தேடுறா? தெரியலையே. அண்ணே என்ன தேடுறேன்னு சொன்னா நாங்களும் சேர்ந்து தேடுவோம்ல. நான் ஒண்ணுமே தேடலடா, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன். முருகா என்ன தேடிட்டு இருக்க? என்னன்னு சொன்னாதானே நாங்களும் தெரிஞ்சதை சொல்லுவோம். என்னடி இவன்? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. டே முருகா, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஊட்டி பெருக்கும் போது எங்களுக்கு கூட கிடைச்சிருக்கலாம்ல. அது என்னன்னு தெரிஞ்சாதானே நாங்க சொல்ல முடியும். அம்மா, ஜிமிக்கிமா இங்கதான் நான் எங்கேயோ வச்சிருந்தேன், ஆனா காணோம். ஜிமிக்கியா? அத நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஏன் உன்கிட்ட தான் இருக்கா? ஆஹா, என்கிட்ட இல்ல, அம்மா கிட்ட இருக்கு. அம்மா அம்மா ஜிமிக்கி கொடுங்கம்மா, அது எனக்கு வேணுமா, ப்ளீஸ்மா கொடுங்கம்மா. அந்த ஜிமிக்கிய நான் காவேரி கிட்ட கொடுத்துட்டேன்டா. அம்மா ஏமா உங்ககிட்ட கொடுத்தீங்க நீங்க? இப்ப ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? காவேரி தான்ப்பா அந்த ஜிமிக்கிய பார்த்து ஆசையா கேட்டா, நானும் கொடுத்துட்டேன்.
இத பாரா, அந்த ஜிமிக்கி காவேரிக்கு தான் அழகா இருக்கு. வேற யாரு போட்டாலும் அவ்வளவு பொருத்தமா இருக்காது தெரியுமா? ம், அந்த ஜிமிக்கி அவளுக்காகவே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான் அவகிட்டயே கொடுத்துட்டேன். போங்கம்மா. அப்போ அவங்க கிட்ட இருந்தது நம்ம ஜிமிக்கி தானா? எப்படியாவது அதை வாங்கிடணும். அண்ணே அது இதை எடுத்துக்கிறேன். அண்ணன் போச்சா? ஆடு. அம்மா வணக்கம்மா. வாங்கண்ணே, வாங்க வாங்க. அண்ணா வாங்கண்ணா உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. ஆ, பார்த்துட்டு போய் 10 நாள் ஆச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. 100 ஆயுசுண்ணே உங்களுக்கு. வெயில்ல அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கண்ணே, கொஞ்சம் தண்ணி குடிங்கண்ணே. அம்மாடி செல்வி, அப்பா போயிட்டு தண்ணி எடுத்துனோமா? ம் இந்தாங்க. என் பையன் தானே, பேரு முருகன். வணக்கம். ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தானே, இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு எங்க கூடவே வந்துட்டான். நம்ம ஈஸ்வர ஐயா கிட்ட தானே டிரைவரா வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தங்கச்சிக்கு முடிச்ச கையோட அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்துருவோம். எனக்கா சொல்றாங்க? அமுதா அக்காக்கு போன வாரம் மாப்பிள்ளை பார்த்தாங்கல்ல, அது கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கும் முடிச்சிடலான்னு சொல்றாரு. என்ன அமுதாவை பார்த்துட்டு போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்மா. அமுதாவை பார்த்துட்டு போனவங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்படியாண்ணே? அண்ணே, மாப்பிள்ளை வீட்ல அமுதாக்கு இருக்கிற பிரச்சனைய பத்தி சொல்லிட்டீங்களா அண்ணே? பிரச்சனையா? என்ன பிரச்சனை அமுதாக்கு? அது வந்துண்ணே, என்னமாச்சு? அமுதா, அம்மா, அம்மாடி, அமுதா, என்ன? போய் அதை எடுத்துப்பாங்க. அம்மா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. அமுதா, ஒண்ணும் இல்லம்மா. பாருமா, அமுதா ஒண்ணும் இல்லம்மா. வரா செல்லா செல்லா வரலாம் செல்லா.
ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இத பாரு அமுதா. செல்வி அமுதா. ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை. வருமா வருமா ஒண்ணு இல்லடா அவனுக்கு அம்மா ஏனி அப்பா, முருகா தூக்கி பிடிப்பா இருக்கா எந்திரா ஒண்ணுடா செல்லாம் எந்திரி பாத்துமா மெதுவா எந்திரி. அம்மா மெதுவா மெதுவா அக்கா மெதுவா. உட்காரு. அமுதா அமுதா ஓகேவா அமுதா? அம்மா என்னம்மா பிரச்சனை அமுதாக்கு? இவளுக்கு வலிப்பு தான்ப்பா பிரச்சனையே. வலிப்பா? சந்தோஷமான விஷயம் ஏதாவது கேட்டா, சந்தோஷமான விஷயம் நடந்தா அக்காக்கு உடனே ஃபிக்ஸ் வந்துரும்னு. வலிப்பு குழந்தைக்கு வந்துச்சுடா துடிச்சிருவாப்பா. அவன் வாயெல்லாம் அப்படியே நர தள்ளி கண்ணெல்லாம் சொருகிடுப்பா. அதுல இருந்து அவன் மீண்டும் வர்றது பெரும்பாடுப்பா. இந்த ஒரு விஷயத்தினாலதான்ப்பா அவளுக்கு ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் தடப்பட்டுட்டே இருக்கு. உண்மைய மறைக்க கூடாதுன்னு நாங்க மாப்பிள்ளை வீட்ல விஷயத்த சொல்லுவோம். வந்து பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க கூட இந்த விஷயத்தை கேட்டதும் அப்படியே பேச்ச நிறுத்திடுவாங்க. அவன் வாழ்க்கையில என்னைக்கு அவளுக்கு விடுவு காலம் வருமோன்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல முருகா, வேண்டாத தெய்வமே இல்ல. இத பாருங்க, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடுமா. கடவுளே புள்ளே எப்படி அண்ணா அமுதா இங்க வந்து பாத்துட்டு போனவங்களுக்கு அம்மாடி அமுதாவை பிடிச்சிருக்காண்ணா? இந்த பிரச்சனையோட அவங்க என் தங்கச்சி ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்களா? ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க முருகா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்னா? அவங்க நம்ம போடுறேன்னு சொன்னதை விட 2 மடங்கு நகையும் வரதட்சணையும் கேக்குறாங்க முருகா. $20 பவுன் நகை 4 லட்சம் ரூபா பணமுமா? ஆமா காளிமுத்து. அண்ணா, நீங்க பணத்தை பத்திலாம் கவலைப்பட வேண்டாண்ணா. என் தங்கச்சி அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனா அவங்க எவ்வளவு கேட்டாலும் அவங்க கேட்கிற நகையையும் வரதட்சணையையும் நாம கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணா. முருகா என்னப்பா பேசுற? அப்பா, நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு சம்மதம் சொல்லிருங்கண்ணா. அடுத்து என்ன செய்யணுமோ அது முறைப்படி நாம செய்யலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல மங்கள காரியம் நடக்க போகுது. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. அம்மா வாங்க. போயிட்டு வரேம்மா. வாங்கண்ணே. ஆ. முருகா, மா, அவங்க 10 பவுனுன்ற இடத்துல 20 பவுன் கேக்குறாங்க. 2 லட்சம் வரதட்சணை கேட்டவங்க 4 லட்சம் கேக்குறாங்களேப்பா. நாம எப்படி அவ்வளவு பணத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும்? அம்மா, இந்த பண நகைக்காக அவளுக்கு வந்த ஒரு நல்ல வரனை தள்ளி போட வேண்டாமா? பாவம், அவளோட சந்தோஷம் தாம்மா எனக்கு முக்கியம். ஒரு அண்ணனா என் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேம்மா. அது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க.